வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சிக்கான ப்ரீவியஸ் இயர் ரீசனிங் பார்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் த ஃபாலோயிங் 4 லெட்டர் கிளஸ்டர்ஸ் ஆர் alike in a certain way and thus form a group. Which is the letter cluster that does not belongs to that group? Note, the odd one out is not based on the number of consonants, vowels or their positions in the letter cluster. பின்வரும் 4 எழுத்து தொகுதிகளில் 3 ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரே மாதிரியாக இருப்பதால் ஒரு குழுவை உருவாக்குகின்றன. இந்த குழுவில் சேராத எழுத்து தொகுதி எது? குறிப்பு: ஒற்றைப்படை மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை அல்லது எழுத்து தொகுதியில் அவைகளின் நிலைகளை பொறுத்தது அல்ல. இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ரூல் எதை பேஸ்ட் ஆகி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சனன்ஸாக இருக்காது, வௌவல்ஸ் அந்த மாதிரி அல்லது அதோடைய லெட்டர் பொசிஷன்ஸ் உடைய மாதிரி இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு சேட்டன் ரூலை ஃபாலோ பண்ணி 3 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கும். அது என்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன இருக்குது? பி இருக்குது. அப்புறம் என்னென்ன லெட்டர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Q, R, S 3 லெட்டர்ஸ் மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டீக்கு நெக்ஸ்ட் லெட்டர் U மிஸ் ஆகுது, U, V. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா C, G, ஐயை பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் D, E, F 4 லெட்டர்ஸ் என்ன ஆகுது? மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் G வருது. ஜிக்கு அடுத்த ஹைச் லெட்டர் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. இதே மாதிரி நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இ, ஐ, கே. ஃபர்ஸ்ட் லெட்டர் இ, அப்புறம் ஐ, கே கொடுத்துருக்காங்க. இக்கு அப்புறம் எஃப், ஜி, ஹைச் 3 லெட்டர்ஸ் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. அதுக்கப்புறம் ஜே லெட்டர் மிஸ் ஆகுது, ஜே, கே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி, எல், எம். ஜி, ஹைச், ஐ, ஜே, கே, நெக்ஸ்ட் எல், கண்டினியூஸாக எம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3ல் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் செகண்ட் லெட்டருக்கு இடையில 3 லெட்டர்ஸ் என்ன ஆகிருக்கு? ஸ்கிப் ஆகிருக்கு. 3 லெட்டர்ஸ் ஸ்கிப் ஆகுது. எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டர்ஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 1 லெட்டர் ஸ்கிப் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் 3யும் ஒரே ரூலை ஃபாலோ பண்ணுது. அந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரூலை என்ன செய்யல, ஃபாலோ பண்ணலை. ஏன்னா ஜிக்கு எல்லுக்கு அடுத்து நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸ் இருக்குது. எல்லுக்கு எம்முக்கு இடையில என்ன லெட்டர்ஸே இல்லை. அதனால் இல்லை ராங் பேராக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜி, எல், எம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி த ஃபிகர் given in the options which when put in the place of a question mark will logically complete a series. ஸோ சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 5th பிக்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதை சுற்றி 2 ஆக்டோகோனல் இருக்குது. ஆக்டோகோனல் 6 ஃபேஸஸ் ஆக்டோகோனல் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா 6 லைன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பிக்சரில். செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸை காணல். இதில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4 லைன்ஸ். 4 லைன்ஸ் என்ன ஆகுது? மிஸ் ஆகுது. 2 லைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய 2 லைன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட்டில் எத்தனை லைன் மிஸ் ஆகுது? 4 லைன்ஸ் மிஸ் ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருந்து 2 லைன், அப்புறம் ட்ரையாங்கிளில் உள்ள 1 லைன். அப்போ 3 லைன்ஸ் செகண்டில் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை லைன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ். அதாவது சென்டரில் இருக்கக்கூடியது இங்கே மிஸ் ஆகுது. 2 லைன்ஸ் என்ன ஆகுதுன்னா மிஸ் ஆகுது. அப்போ லாஸ்ட் என்ன வரும்? அப்போ லாஸ்ட் வரணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு 4 லைன் மிஸ்ஸிங், நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 2. அப்போ நமக்கு இனி என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 1 லைன் என்ன ஆகணும்? மிஸ் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை லைன்ஸ் மிஸ் ஆகுது? 1, 2, 3 லைன்ஸ் இதில் மிஸ் ஆகுது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை லைன்ஸ் மிஸ் ஆகுது? நமக்கு 5 லைன்ஸ் மிஸ் ஆகுது. அதனால் இதுவும் வராது. இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள், இதில் எத்தனை லைன்ஸ் மிஸ் ஆகுது? ஒன்லி 1 லைன். அப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் சி. Next question. Question number 3. Remy is related to V, H, O, Z in certain way based on the English alphabetical order. In the same way, Z, F, H, U is related to D, I, J, V. To which of the given options is L, B, S, O related following the same logic? ரெம்மி வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா REMY. ரெம்மி எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VHOZ. அதே மாதிரி ZFHU எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா DIJVக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ LBSO எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, R இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V இருக்குது. அப்போ எத்தனை லெட்டர்ஸ் நமக்கு ஸ்கிப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா RSTUV 4 லெட்டர்ஸ் என்ன ஆகிருக்கு, நமக்கு ஸ்கிப் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே E இருக்குது, H இருக்குது. எத்தனை லெட்டர்ஸ் ஸ்கிப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா +3 லெட்டர்ஸ் என்ன ஆகிருக்கு, ஸ்கிப் ஆகிருக்கு. அதே மாதிரி MO இது +2 லெட்டர்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கு. இது நெக்ஸ்ட் லெட்டர் +1 ஸ்கிப் ஆகிருக்கு. இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா Z இருக்குது, இங்கே D இருக்குது. ABCD 4 லெட்டர்ஸ் என்ன ஆகிருக்கு, ஸ்கிப் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த FI இதில் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கு. HJ இதில் வந்து 2 லெட்டர்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா UV 1 லெட்டர் ஸ்கிப் ஆகிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை LBSOக்கு அப்ளை பண்ணுறோம். இங்கே எல்லுக்கு வந்து எத்தனை லெட்டர்ஸ் ஸ்கிப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா +4, பிக்கு +3, எஸ்ஸுக்கு +2, ஓக்கு +1 ஸ்கிப் ஆகும்போது எல்லில் +4 ஆட் ஆகும்போது MNOP என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா P வரும். பியில் +3ன்னு வரும்போது CDEF F வரும். அதே மாதிரி எஸ்ஸில் 2 லெட்டர் ஸ்கிப் ஆகும்போது TU U வரும். அது மாதிரி ஓகே நெக்ஸ்ட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா P. ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா PEUP. கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா PEUP. நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 4. Read the given statements and conclusions carefully, assuming that the information given in the statement is true, even if it appears to be variance with commonly known facts. Decide which of the given conclusion logically follows from the statement. அதாவது ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஒயர்ஸ் ஆர் கேபிள்ஸ். ஆல் ஒயர்ஸ் ஆர் கேபிள். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கேபிள்னு எடுத்துக்கோங்க. இந்த கேபிளில் ஆல் ஒயர்ஸ் எதுவாக இருக்குமா, ஆல் ஒயர் வந்து கேபிளாக இருக்குது. இதை நம்ம ஒயர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஒயர்ஸ் ஆர் ரோப். எல்லா ஒயர்ஸும் எப்படி இருக்குமா, கயராக இருக்கலாம். ஆல் ஒயர்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், ரோப்பாக இருக்கலாம், ரோப்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ரோப்ஸ் ஆர் ஸ்டீல். சில ரோப்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலாக இருக்கும். சம் ரோப்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்டீலாக இருக்கும்னு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இனி இதில் இந்த கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஸ்டீல்ஸ் ஆர் ஒயர். சம் ஸ்டீல்ஸ் ஆர் ஒயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இன்டர்செக்ஷன் இல்லை. ஸ்டீலுக்கும் ஒயர்ஸுக்கும் இந்த வென் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நமக்கு ராங். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா
சம் ரோப்ஸ் ஆர் கேபிள். இது ஃபுல்லும் வந்து கேபிள். பார்த்தீங்களா, இது ஃபுல்லும் வந்து கேபிள். இதில் வந்து சில கேபிள் வந்து எப்படி இருக்கலாம், ரோப்ஸாக இருக்கலாம். சம் ரோப்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், கேபிள்ஸாக இருக்கலாம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோஸ். ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோஸ். Next question. Question number 5. Select the Venn diagram that best illustrates the relationship between the following classes: transport, bus, airplane. பின் வரும் வகுப்புகளுக்கு இடையிலான உறவை சிறப்பாக விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுக்கும். ரிலேஷன்ஷிப்பை விளக்கக்கூடிய வென் டயக்ராம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் வந்து மொத்தமாக நம்ம சொல்லலாம் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேருந்து. பேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உள்ளாடி வரக்கூடியது தான் பேருந்துன்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உள்ளாடி வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், பஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விமானம், ஏர்பிளைன். ஏர்பிளைன் வந்து இன்னொரு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது பஸ்ஸுங்கிறது ரோட்ல வரக்கூடியது. ஏர்பிளைன் சொல்றது வானத்துல வரக்கூடியது. அப்போ இது இன்னொரு விதமான மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது ஒன் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இது அனதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Next question. In a certain code language, PGMS. PGMS எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 9, 18, 12, 6. அதே மாதிரி TBRX அது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5, 23, 7, 1ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ KAVO உடைய கோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பி. நமக்கு இதில் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி உடைய ஆப்போசிட் லெட்டருடைய நம்பர் எடுத்திருக்காங்க. பி உடைய ஆப்போசிட் லெட்டருடைய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11. பி உடைய ஆப்போசிட் லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கே. பி உடைய ஆப்போசிட் லெட்டர் கே. அதோடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த 11ல இருந்து என்ன செய்திருக்காங்க, 2வை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. 11ல இருந்து என்ன செய்திருக்காங்க, 2வை செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 9 வரும். சரி, அதே மாதிரி ஜியோட ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜியோட ஆப்போசிட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. ஜியோட ஆப்போசிட் நம்பர் டி. அந்த டீயோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா டீயோட பொசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 20. சரி, அந்த 20ல இருந்து நம்ம என்ன செய்திருக்கோம்னா 2வை செப்பரேட் பண்ணியிருக்கோம். 2வை செப்பரேட் பண்ணும்போது 18 வரும். அதே மாதிரி எம் உடைய ஆப்போசிட் நம்பர், எம் உடைய ஆப்போசிட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என். எம் உடைய ஆப்போசிட் நம்பர் என். என்னுடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14. இந்த 14ல இருந்து நம்ம என்ன செய்திருக்காங்க, 2வை செப்பரேட் பண்ணும்போது நமக்கு 12 வருது. அதே மாதிரி எஸ் உடைய ஆப்போசிட் லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் உடைய ஆப்போசிட் லெட்டர் ஹைச். இந்த ஹைச் உடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. 8ல இருந்து என்ன செய்திருக்காங்க, 2வை செப்பரேட் பண்ணும்போது நமக்கு 6 வந்துருது. இதே மாதிரி டீயோடைய ஆப்போசிட் லெட்டர், டீயோடைய ஆப்போசிட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜி. ஜியோடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. இதே மாதிரி பியோடைய ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய். அந்த ஒய்யோடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. 25ல இருந்து என்ன செய்திருக்காங்க, 2வை செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர் பார்த்தீங்கன்னா ஆரோடைய ஆப்போசிட் லெட்டர் ஐ. ஐயோடைய பொசிஷன் 9. 9ல இருந்து 2வை செப்பரேட் பண்ணும்போது 7. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸோடைய ஆப்போசிட் லெட்டர் சி. எக்ஸோடைய ஆப்போசிட் லெட்டர் சி. சியோடைய பொசிஷன் 3. 3ல இருந்து 2வை செப்பரேட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். இந்த சேம் வே இதையும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்போசிட் லெட்டருடைய பொசிஷன் -2. அப்போ கேயோடைய ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. பியோடைய பொசிஷன் 16. 16 - 2 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 14. அதே மாதிரி ஏயோடைய ஆப்போசிட் லெட்டர் இசட். இசட்டோடைய பொசிஷன் 26.
26 minus 2 24. நெக்ஸ்ட் v உடைய ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா e உடைய பொசிஷன் 5 5 minus 2 equal to 3. நெக்ஸ்ட் o உடைய ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா L. O உடைய ஆப்போசிட் லெட்டர் L. L உடைய பொசிஷன் 12 12 minus 2 என்ன வரும் 10. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 24 3 10. ஆப்ஷன் A வந்து கரெக்ட். Next question number 7. In a certain code language, A plus B means A is the sister of B, A minus B means A is the father of B, A into B means A is the mother of B, and A divided by B means A is the mother of B. How is A related to D if A divided by B plus C into D minus E? ஏக்கு டிக்கு ஏ வந்து எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை பி. ஏ டிவைடட் பை பின்னா நமக்கு என்ன வரும்னா ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. பியுடைய ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. பிக்கு அம்மா தான் ஏ. B உடைய மதர் A. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா B plus C. B plus C ன்னு சொல்லும்போது plus என்ன வருதுன்னா A is the sister of B. அதாவது B is the sister of C. C உடைய சகோதரி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா B. C உடைய சகோதரி B. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C into D. C into D ன்னு சொல்லும்போது C is the brother of D. C is the brother of D. D உடைய சகோதரன் C. D உடைய சகோதரன் C. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா D minus E. D minus B னா D is the father of E. E உடைய அப்பா தான் டி. ஈயுடைய அப்பா தான் ஈயுடைய அப்பா டி. இப்படி இருந்துச்சுன்னா டிக்கு ஏ என்ன உறவு முறைன்னு கேட்டுருவாங்க. டிக்கு என்ன உறவு முறை வரும்னு பார்த்தீங்கன்னா மதர், தாய் உறவு முறை. ஏன்னா பி வந்து டியுடைய சகோதரியா இருக்கும்போது நிச்சயமா ஏ வந்து டிக்கு தாயாக தான் இருக்கணும். அப்போ டி வந்து ஏ உடைய மதர். Next question. What will come in the place of a question mark in the following equation if plus and minus are interchanged and multiplication and division are interchanged? பின்வரும் சமன்பாட்டில் பிளஸ் மற்றும் மைனஸ் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு மல்டிப்ளிகேஷன் மற்றும் வகுத்தல் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும்? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 18 divided by 5 plus 26 minus 45 into 5 equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் வரும், மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் வரும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல டிவிஷன் வரும், டிவைட் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் வரும். இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருவாங்க. இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 18, டிவைட் இருக்குது, டிவைட் இருக்க இடத்துல நமக்கு என்ன வரும் மல்டிப்ளிகேஷன் வரும் இன்ட்டு 5. இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்கிற இடத்துல நமக்கு மைனஸ் வரும் மைனஸ் 26. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வரும் ப்ளஸ் 45. மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல டிவிஷன் டிவைடட் பை 5 வரும். இனி போர்ட்மஸ் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். போர்ட்மஸ் ரூல் படி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18 into 5. போர்ட்மஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா 18 into 5 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 90 வரும். 90 minus 26 plus 45 divided by 5 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9 5s are 45 plus 9 வரும் equal to
99 minus 26 equal to 73. Correct answer எதுன்னு பார்த்தீங்கன்னா option B 73. Next question. What should come in the place of a question mark in the given series? ஒரு series கொடுத்திருக்காங்க. அதுல question mark இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம சீரிஸ்ல first number கொடுத்துறாங்க 79, next 72, next 58, next 37, next 9, next என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 79 இருக்கு, அடுத்து 72 வந்து இருக்கு, டிகிரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் டிகிரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 79ல இருந்து 72 எத்தனை டிகிரீஸ் ஆகுது, 7 டிகிரீஸ் ஆகுது, -7 டிகிரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 14 டிகிரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21, அதாவது 177, 2 7s are 14, 3 7s are 21. நெக்ஸ்ட் எவ்வளோ டிகிரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 28. நெக்ஸ்ட் எவ்வளோ டிகிரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா -35. இப்போ 9ல இருந்து -35 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 35 - 9 சப்ராக்ட் பண்ணும்போது 26 வரும். என்ன 26 வரும்னு பார்த்தீங்கன்னா -26 வரும். அப்போ இந்த பிளேஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -26. கரெக்ட் ஆன்சர் -26. Next question. In a certain code language, Teddy is coded as 11 and SUCBVO is coded as 13. How is Y, X, J, I, A, ZL coded in the given language? Coded language கொடுத்துருக்காங்க. அதில் டெடி எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11, அதே மாதிரி SUCBO வந்து 13 கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா Y, X, J, I, A, ZL உடைய கோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெடியில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, நமக்கு 1 2 3 4 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 11 வரும். இதே மாதிரி SUCBVOக்கு வந்து கவுண்ட் பண்ணணும். எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குது. இதுதானே இந்த 6 வந்து என்ன செய்யிருக்கோம்னா 7ஆல் ஆட் பண்ணும்போது நமக்கு 13 கிடைக்கும். இந்த சேம் வே Y, X, J, I, A, ZL எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7. இப்போ 7 + 7 = 14. இந்த கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C 14. Next question. 8 people are sitting in 2 parallel rows containing 4 people each in such a way that there is equal distance between adjacent persons. Row 1 I, N, K and S are seated and all of them are facing south. In row 2 P, A, R and T are seated and all of them are facing north. Thus each person faces another person from the other row or sits to the immediate right of A. Only 2 people sit between K and S. A faces K. The one who faces N sits to the immediate left of P. P did not sit at any extreme ends. Which of the following options represent both people facing each other? இதில் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 பேர் என்ன செய்திருக்காங்க, உட்கார்ந்துருக்குறாங்க பேரலல் ரோஸில். அதாவது இந்த ரோஸ் வந்து எப்படி இருக்கும், பேரலாக இருக்க 2 ரோயில் இருக்கிறாங்க. ரோ 1லையும் ரோ 2லையும் இருக்கிறாங்க. கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, இந்த ரோயில் இருக்கிறவங்க இந்த ரோயை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோயில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா I, N, K, S வந்து ஃபர்ஸ்ட் ரோயில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க.
அவங்க எந்த டைரக்ஷனை பார்த்துருக்குறாங்கன்னா சவுத்னா என்ன பார்த்துருப்பாங்க கீழ் நோக்கி இந்த டைரக்ஷனில் 1 2 3 4 பேர் என்ன செய்யிருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரோயில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PART வந்து இருக்கிறாங்க. எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா நார்த் மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரோயில் இருக்கிறவங்க இன்னொரு ரோயில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா R sits to the immediate right of A அப்படிங்கும் போது செகண்ட் ரோயில் R sits to the immediate right of A. ஏயுடைய ரைட்னா என்னது வலது பக்கம். ஏயுடைய வலது பக்கம் உடனடி வலது பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னா R இருக்கிறாங்க. ஏயுடைய உடனடி வலது அதாவது இம்மிடியட் ரைட் சைடில் R இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கண்டிஷன் நம்ம என்ன செய்தாச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா only 2 people sit between K and S. சரியா, கேக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் KS இதில் இருக்குது ரோ 1ல் இருக்குது. கேக்கும் எஸ்ஸுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. 1 2 அப்போ KS வந்து என்ன வரும் 2 2 எண்டில் வரும். சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா A faces K. ஏ வந்து யாரை பார்த்துருக்குறாங்க கேயை நோக்கி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஏ யார் நோக்கி இருக்கிறாங்க கேயை நோக்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the one who faces N sits to the immediate left of P. one who faces N என்னை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க இதில் தான் என் வரும் இங்கே வர அப்படிதானே. இந்த எண்ணை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியோடைய, இப்போ பி இங்கே இருந்துச்சுன்னா இது வந்து பியோடைய ரைட் சைடு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பியோடைய லெஃப்ட் இம்மிடியட் லெஃப்ட்னு சொல்லும்போது உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் யார் இருக்கிறாங்க என் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா T does not sit at any extreme end. T வந்து எந்த விளிம்புலையும் இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த எண்ட்லையும் இருக்க மாட்டாங்க இந்த எண்ட்லையும் இருக்க மாட்டாங்க. அப்போ T கண்டிப்பாக இங்கே நடுவில் தான் வருவாங்க. அப்போ செகண்ட் ரோவில் ARTP எல்லாருமே நம்ம என்ன செய்திருக்கோம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா K ஃபில் பண்ணியிருக்கோம், N ஃபில் பண்ணியிருக்கோம், S ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு I மட்டும் இல்லை. அப்போ I வந்து எங்கே வரும் செகண்ட் பிளேஸில் வரும். இனி கொஸ்டினில் என்ன இப்போ கேட்டிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்க யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. I and R, N and P, S and R, K and T. இதில் பார்த்தீங்கன்னா ஐயும் ஆர் என்ன செய்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A. Next question number 12. A dice has its faces marked as letter D, X, A, N, R and the dice க்கு 6 faces கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா D, X, A, N, R, E கொடுத்திருக்காங்க. 2 பொசிஷன்ஸ் 2 பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைஸில் 2 பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இ இருக்கு இங்கேயும் இ இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் எப்படி இருக்கும் ஆப்போசிட்டாக இருக்கு. அப்போ என்னுக்கு ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி, அதே மாதிரி ஆருக்கு ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ கண்டிப்பாக ஆருக்கு ஆப்போசிட் எது எக்ஸ். அப்போ கண்டிப்பாக ஈக்கு ஆப்போசிட் யாராக தான் இருக்கணும் ஏயாக தான் இருக்கணும். நமக்கு ஏன்னா எத்தனை ஃபேஸஸ் தான் இருக்குது 6 ஃபேஸஸ் தான் இருக்குது. அப்போ 4 ஃபேஸஸ் முடிஞ்சுன்னா அப்போ ஈக்கு கண்டிப்பாக யார் தான் ஆப்போசிட்டாக இருக்கணும் ஏயாக தான் இருக்கணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இ. Next question. What should come in the place of the question mark in the given series based on the English alphabetical order? English alphabetical order படி இந்த சீரீஸுக்கு அடுத்து வரக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WUY, செகண்ட் KIM, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா YWA, நெக்ஸ்ட் MKO. நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க.
W U Y. Next K I M. Y W A. M K O. இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 letters backward போயிருக்காங்க. 12 letters backward வந்து skip பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே 12 letters வந்து backward skip பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணுலேயுமே 12 letters என்ன செய்திருக்காங்க, backward skip பண்ணியிருக்காங்க. அப்போ பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா எம்முக்கு 12 letters பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அதே மாதிரி கேக்கு 12 letters பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஓய்க்கு 12 letters பேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி. ஏ ஒய் சி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ ஒய் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A dice has its faces marked as I, L, O, V, A, F. டைஸ்க்கு ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 portions ஆஃப் த சேம் டைசஸ் வந்து என்ன செய்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்பும் எஃப் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ ஏக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக எதுவாக தான் இருக்கணும், எல்லா தான் இருக்கணும். அதே மாதிரி ஐக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வியா தான் இருக்கும். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா எஃப்க்கு ஆப்போசிட் எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு ஆப்போசிட் எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓ. எஃப்க்கு ஆப்போசிட் எது இருக்கும், ஓ. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஓய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஃபேஸஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் எஃப், ஆப்ஷன் பி எஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின். What should come in the place of the question mark in the given series? ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 14, செகண்ட் 23, 42, 71, 110. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறீங்க, இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14க்கும் 23க்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +9. சரி, அதுக்கப்புறம் 23க்கு கூட +19 ஆட் பண்ணும்போது 42. நெக்ஸ்ட் இதுக்கு கூட 29 ஆட் பண்ணும்போது, அதாவது 10 ஃபர்ஸ்ட் 9 இருக்குது, அடுத்து 19 வரணும்னா 10 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து வந்து 29 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 71. அப்போ நெக்ஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 39 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 110. இப்போ ஃபஸ்ட்டு 9, 19, 29, 39. அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 49 + 49 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 159 வரும். அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 159. நெக்ஸ்ட் கொஸ்டின். 7 people P, Q, R, S, T, U and V are sitting in a straight line. அதாவது 7 பேர் என்ன செய்திருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் உட்காந்துருக்காங்க. எந்த டைரக்ஷனை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, அதாவது நார்த் சைடை பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரே ஆர்டரில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன செய்திருக்காங்க, 7 பேர் வந்து என்ன செய்திருக்காங்க, உட்காந்து இருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் 7 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த டைரக்ஷன் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷனை பார்த்து அவங்க சேம் லைனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா V is sitting to the immediate right of Q. V எங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, U உடைய உடனடி வலதுபுறம். V ஓட உடனடி வலதுபுறம். V is V உடைய இங்கே V இருக்கிறாங்கன்னா
இதில் வி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வியோடைய இம்மீடியட் ரைட் சைடு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு வரும். V is sitting to the immediate right of Q. அதாவது Q உடைய உடனடி இதில் Q இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q உடைய இம்மீடியட் ரைட் சைடு. Q இது வந்து Q உடைய லெஃப்ட் சைடு வரும். இது Q உடைய ரைட் சைடு. அதாவது உடனடி வலது புறத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா V இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா and the immediate left of R. அதாவது V யாருக்கிட்ட இருக்கிறாங்கன்னா immediate left of R. R உடைய இங்கே R இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. R உடைய உடனடி லெஃப்ட் அதாவது உடனடி இடது புறத்தில் யார் இருக்கிறாங்க? V இருக்கிறாங்க. ஆருக்கு உடனடி இடது புறமா என்ன செய்யிருக்காங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா P is sitting to the நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா P is sitting to the immediate right of R. R உடைய உடனடி வலது புறம் R உடைய உடனடி வலதுபுறம் இது ஆருடைய உடனடி வலது புறத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா P இருக்கிறாங்க. உடனடி வலதுபுறம் அதாவது இம்மீடியட் ரைட் சைடில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா P இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ் அதாவது P யாருக்கு இம்மீடியட் லெஃப்டில் இருக்கிறாங்க? எஸ் உடைய உடனடி இடது புறத்தில் எஸ் உடைய உடனடி இடது புறத்தில் P இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா U is sitting next to the right of S. S உடைய இரண்டாவது வலது புறத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா U இருக்கிறாங்க. அப்போ எஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே இருக்கிறாங்க. எஸ் உடைய இரண்டாவது வலது புறம் இது எஸ் உடைய லெஃப்ட் இது எஸ் உடைய ரைட். சரி, அந்த ரைட் சைடில் எத்தனாவது பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பிளேஸில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா U இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா U is sitting at one of the ends of the line. U வந்து ஏதாவது ஒரு எண்ணில் தான் என்ன செய்திருக்காங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இதோட இந்த ரோ என்ன செய்துட்டு முடிஞ்சிட்டு. சரி, இப்போ நமக்கு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா P Q R S T U V 1 2 3 4 5 6 7 7 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம்? P ஃபில் பண்ணியிருக்கோம், Q ஃபில் பண்ணியிருக்கோம், R கொடுத்துருக்கோம், S கொடுத்துருக்கோம், U V. ஃபில் ஆகாமல் இருக்கிறது யார்? T வந்து ஃபில் ஆகாமல் இருக்கு. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? who is sitting between S and U. எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவில் யார் இருக்கிறாங்க? எஸ் இருக்கிறாங்க, இங்கே U இருக்கிறாங்க. அவங்க நடுவில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா T. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ T. நெக்ஸ்ட் கொஸ்டின் மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் வந்து என்ன செய்திருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதில் சரியான மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு நமக்கு என்ன செய்யறது கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இதில் மிரர் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸில் வச்சுருக்காங்க? ரைட் சைடில் வச்சுருக்காங்க. அப்போ ரைட் சைடில் வைக்கும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ரைட் சைடில் வைக்கும்போது டாப் அண்டு பாட்டம் வந்து எப்படி இருக்கும்? அன்சேஞ்ச்டாக இருக்கும். டாப் பாட்டம் வந்து அன்சேஞ்ச்டாக இருக்கும். லெஃப்ட் ரைட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு ஆகும், ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடாக மாறும். மாறும்போது ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஃபிகர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
D வரும். Next question. Question number 18. Select the option that represents the letter that when sequentially placed from left to right in the blanks below will complete the following series. இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். சீரீஸில் விடுபட்டு எண்கள் எது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணியிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ஓ இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தான் வரணும், ஓ தான் வரணும். செகண்ட் இங்கே கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தான் வரணும், கேஆ தான் வரணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன தான் வரணும், எல் வரணும். இங்கே என்ன தான் வரணும், கண்டிப்பாக யூடி. இதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம், நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வருது, ஓ கே எல் யூடி. இப்போ நெக்ஸ்ட்டில் என்ன தான் வரும், ஓ கே எல் யூடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓ கே எல் யூடி. இந்த மாதிரி இப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ எல் கே யூ கே எல் யூடி. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the position of how many letters will remain unchanged if each letter in the word Jostel is arranged in the English alphabetical order. ஜோஸ்டெல்னு ஒரு வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. JOSTLEDன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், டி. செகண்ட் லெட்டர் இ. நெக்ஸ்ட் என்ன வரும், ஜே KLMNOPQR S. Next letter T. DET J L O S T. DEJLOST வரும். இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது இங்கே ஜே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கே என்ன இருக்கணும், ஜே இருக்கணும். அந்த பொசிஷன் மாறாமல் எந்த லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே என்ன ஆயிருக்கு, நமக்கு மாறி இருக்கு. இங்கே ஜே இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே இ இருக்குது, எஸ் ஜே டி எல் எல்ஓ இஎஸ் டிடி எல்லாமே என்ன இருக்குது, நமக்கு மாறி இருக்குது. மாறாமல் எந்த லெட்டர்ஸுமே நமக்கு இல்லை. அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0. Last question, question number 20. PSPN is related to OROM in a certain way based on the English alphabetical order. In the same way, YBYW is related to XAXV. To which of the given options is QTQO related in the following logic? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PSPN எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா OROMன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி YBYW வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா XAXBன்னு எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், QTQO வந்து எப்படி ரிலேட் ஆகி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. பி பார்த்தீங்கன்னா ஓய்க்கு அடுத்தது நமக்கு என்ன வரும், பி வரும். அப்போ 1 letters பேக். அதே மாதிரி ஆருக்கு அடுத்தது நமக்கு என்ன வரும், எஸ் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 letters பேக் OP. இதுவும் வந்து 1 letters பேக் MN. இதுவும் 1 letters பேக்கில் வருது. அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அதுவும் 1 letters பேக். இங்கே பி ஏ 1 letters பேக், ஒய் எக்ஸ் 1 letters பேக். அப்போ எல்லாமே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் லெட்டர்ஸாக வருது. அப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது க்யூக்கு முந்தின லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி. அதே மாதிரி டீக்கு முந்தின லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ். க்யூக்கு முந்தின லெட்டர் பி, ஓய்க்கு முந்தின லெட்டர் எஸ். அப்போ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி PSPN. Thank you.